ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கம். ஆக்சுவலி நான் லாஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்த போது நிறைய பேர் ஒரு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க பர்சனலாக. ஆக்சுவலி எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ மேக் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு டைலாமாவில் இருக்கும்போது நீங்கள் பண்ண அந்த மெசேஜஸில் ரொம்பவே ஒரு பாசிட்டிவான மோட்டிவேஷனாக இருந்துச்சு. ஆக்சுவலி அந்த வீடியோவில் அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட்டாக இல்லைனாலும் எனக்கு பண்ண ஒரு ப்ராப்ளம் எனக்கான ஒரு ப்ராப்ளம் மற்றவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமோ அப்படின்ற ஒரு மைண்ட் தான் போட்டிருந்தேன். அது நிறைய பேர் வீடியோ மேக் பண்ணியிருந்த விதம் ஒரு நீட் அண்ட் பர்ஃபெக்ஷனோடு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. பட் தேங்க்யூ. அண்ட் நான் வீடியோ மேக் பண்ணுற முக்கியமான பர்பஸ் எதுக்குன்னா என்னோட இந்த இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி அண்ட் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற நீங்கள் எல்லாரையும் ஃபஸ்ட் என்டர்டெயின் பண்ணணும். நீங்கள் எல்லாருமே தான் என்னோடய ஃபஸ்ட் ஆடியன்ஸ். உங்கள் எல்லாரையும் என்டர்டெயின் பண்ணணுன்றது தான் என்னோடய ஃபஸ்ட்டு மோட்டிவாக இருக்குது. ஆக்சுவலி நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க, நீங்கள் கொடுக்குற அந்த சப்போர்ட், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்னால தான் மேலும் மேலும் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கும் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு இன்னவே கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுவீங்க நம்புகிறேன். ரொம்ப நெஞ்ச நக்கிட்டீங்க. புரியுது, உங்கள் மைண்ட் வாஷ் எனக்கு புரியுது. இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ, எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. அதாவது ஊரகப்பள்ளி ஊட்டி வளர்த்தா தான் புள்ள தானா வளரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஊட்டிலாம் வளர்க்க வேணாம், ஜஸ்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணினாலே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு புள்ள குட்டி இல்லை அப்படின்னா ஆனால் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கும்னு கடலுக்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ஐம் ஓவர் திங்கர். ஓவர் திங்கர்ஸை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவ்வளோ ஈஸியாக சொல்லிட முடியாது. அது ஒரு 9-10 எபிசோடு ஒரு சீரீஸ் ஃபுல்லாகவே போகும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும் அப்படின்னா, லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனில் எவனாவது ஒருத்தர் நம்மளை வச்சு வெக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி துக்கப்படுத்தி துயரப்படுத்தி நம்மளை வச்சு செஞ்சுட்டு போயிருப்பான். அந்த ஸ்பாட்டில் நம்மளால் பெருசாக ரியாக்ட் பண்ண முடிஞ்சிருக்காது. அப்படி இருக்கும் போது அந்த பிரச்சனையை யோசித்து அவனுக்கு திருப்பி தரமாக பிளானை போட்டு ஸ்கெட்சை போட்டு அவனை திருப்பி கற்பனையிலே வச்சு பழிவாங்கக்கூடிய திறன் படைத்தவங்க தான் இந்த ஓவர் திங்கர்ஸ். அப்போது ஓவர் திங்கர்ஸ்னால் ரொம்ப நெகட்டிவிட்டி மட்டும் தான் அப்படின்லாம் யோசிக்காதீங்க, பாசிட்டிவிட்டியும் இருக்குது. எங்கேயாச்சும் எவனா ஒருத்தனுக்கு நல்ல விஷயம் நடக்குது வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல விஷயம் நமக்கு நடக்கத்தான் நினச்சி யோசிச்சுக்கிட்டு அவனுக்கு அதுவே நல்ல விஷயம் மட்டும் தான், எங்களுக்கு அது ரொம்ப 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 நல்ல விஷயம். அங்கே நடந்ததை தாண்டி பல கற்பனைகளை நாங்களே ஆட் பண்ணிக்கிட்டு கடைசியில் ஒரு லிமிட் மேலே முடிக்கிற முதலே மூடிட்டு போய் வேலையை பாருங்க எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டு போகிறவங்க இந்த ஓவர் திங்கர்ஸ். ஆக்சுவலி இந்த ஓவர் திங்கர்ஸ்லாம் கோவமே வராதா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலி எங்களுக்கு கோவம் அவ்வளோ சீக்கிரத்தில் வராது. ஒரு வேளை கோவம் வந்துச்சுன்னா சாலா மருகையாதான். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. பயப்படாதீங்க, இதுவும் ஒரு ஓவர் திங்கிங் தான். நீ சொல்கிற மாதிரி தான்ப்பா எனக்கும் நடக்குது, நானும் ஒரு ஓவர் திங்கர் தான்ப்பா அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அசால்ட்டாலாம் யாரும் ஓவர் திங்கர் ஆகிட முடியாது. அதுக்கு ஒரு தகுதி தாதாரம் எல்லாமே இருக்குது. அது என்ன தகுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான ஒரு வேலை செய்யணும், அந்த மாதிரி ஒரு டைமில் மூளை சுத்தமாக வேலை செய்யாது, தூக்கம் வரும். அப்படி இல்லை, போய் தூங்கணும், பீஸ்ஃபுல்லான ஒரு அமைதியான டைம் போய் தூங்கணும் அப்படின்ற சுச்சுவேஷன், அப்போ தான் மூளை பரப்புற வேலை செய்யும். இல்லாத இப்போலாம் அதெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அந்த யோசனைகள்லாம் இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்கெட்சு போட்டு ஒரு நாட்டை நாசமாக கொண்டு போகிறதுலேருந்து நாசமாக கிடக்கிற ஒரு நாட்டை பிளான் பண்ணி தரமாக ஹைடெக்கில் மேலே குட்டிக்கிட்டு வரவே இந்த பிளான்லாம் இருக்கும். ஆக்சுவலி நீங்கள் கொடுக்குற இந்த சப்போர்ட்டான வச்சு நம்ம சேனல் மட்டும் பிச்சுக்கிட்டு பீக்கில் போச்சு அப்படின்னா மார்வல் மாதிரியோ இல்லை டிசி மாதிரியோ நம்மளும் ஒரு ஓட்டி அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஐடியாவில் இருக்கேன். அந்த இடத்துல இந்த ஓவர் திங்கர்ஸ் எல்லாரும் ஒன்று சேர்த்து அவங்களோட கற்பனைகள்லாம் அங்கே ஒரு படமாக ஒரு திரையில வெளியிடப்படும். இந்த வீடியோவில் முக்கியமாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்ம வாழ்க்கை எதனுக்கு பயணமாக போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு தாட் அப்படின்ற ஒரு திங்கிங்கை நோக்கி தான் இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம வாழ்க்கை எதுக்கு எங்களை பற்றியும் எங்கேயும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி பேபி உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பேபியா அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க, என்னுடைய ஃபியூச்சர் பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நீங்கள் யாருன்னு தெரியாத போதே நான் உங்கள் மேலே இவ்வளோ அக்கறை காட்டுறேன்னா நீங்கள் யாருன்னு தெரிஞ்சால் நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணிப்பேன்னு நீங்களே கற்பனை பண்ணி பாருங்கள். பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஜர்க்காவாதீங்க. ஆக்சுவலி இதுவும் ஒரு ஓவர் திங்கிங் தான். ஓவர் திங்கிங் அப்படின்னா நிறைய யூஸ்லெஸ்ஸான திங்கிங்காக இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏன் ஒரு புலிக்கு புலிக்குட்டியாக பிறந்திருக்கக்கூடாது, நம்ம ஏன் ஒரு சிறுத்தைக்கு சிறுத்தை குட்டியாக பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற கேள்வி முதற்கொண்டு, நான் ஏன் ஒரு ஒசமா பிளேடாகவே பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தோணும். பட் அந்த மாதிரியான ஃபன்னியான யூஸ்லெஸ்ஸான திங்ஸ்லாம் தூக்கி போட்டு எனக்கு வந்து தாட்ஸில் இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஓவர் திங்கிங் இருந்துச்சுன்னு சொல்லி அந்த திங்கிங்கை தான் உங்ககிட்ட நான் சொல்ல வந்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஓவர் திங்கிங்காகவும் இருக்கலாம், இல்லை நார்மலாகவும் திங்கிங்காகவும் இருக்கலாம், இல்லை இதுவரை யாருமே திங்க் பண்ணாத ஒரு திங்கிங்காக கூட இருக்கலாம். ஆக்சுவலி நம்ம சின்ன வயசுலேருந்தே நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டோ நிறைய மேகசின்ஸில் பார்த்துருப்போம். அதாவது இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா சொட்ட முனையில் கூட முடி முளைக்கும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இந்த ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா அவங்க முடி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது, இல்லை இந்த சோப்போட யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே வாஷிலே அவங்க துணி பலன்னு ஆகிடும் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம், பார்த்துருப்போம். ஆக்சுவலி எனக்கு என்ன அதில் என்னோட தாட் என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளோதான் நடக்கும்னு சொல்லி அட்வர்டைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் நடக்கும் பர்ஃபெக்டாக நடக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அதில் அவங்க சொல்கிறதுல 50% கூட நடக்க மாட்டேங்குது. பட் இதையும் மீறி அவங்க எப்படி சொசைட்டியில் சர்வே பண்ணிட்டு இருக்காங்க, இந்த ஒரு கார்பரேட் வேர்ல்டில் அவங்களாம் எப்படி சர்வை ஆகிட்டு இருக்காங்க, நம்ம எப்படி அவங்களாம் சர்வை பண்ண விட்டுருக்கோம். அதுதான் எனக்கு சுத்தமாக எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது இன்ன வரையும். நான் படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கம்பெனியில் செலக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக எனக்கு இருக்கிற ஸ்கில் இல்லாத ஸ்கில் எல்லாத்தையும் அந்த கம்பெனி அந்த ரெஷ்யூமில் ஃபில் பண்ணி நான் அனுப்பி விட்டுறேன். அந்த நேரில் போயிட்டு அவங்க இன்டர்வியூ வச்சு இவன் தகுதியாக இல்லையா நேரில் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் பண்ணி தான் எனக்கு அவங்க எதிர்பார்த்துட்டு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாலும் என்னை வேலைக்கு எடுத்துப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தம்பி போயிட்டு வாப்பா வேறு கம்பெனியை பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அப்படி ஒருவேளை நான் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆனாலும் எனக்கு இந்த ப்ரொமோஷன் வரட்டும் இல்லை ஹைக்கு வரட்டும் இதெல்லாமே நான் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் தருவாங்க. அதை தாண்டி அவங்களோட டிசிஷன் தாண்டி என்னென்ன எதுவும் முடிவு பண்ண முடியாது. ஒரு கார்பரேட் கம்பெனியில் அங்கே சேர ஒரு எம்ப்ளாயோட பொசிஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அவங்களால டிசைட் பண்ண முடியும். அப்படின்னா ஒரு கஸ்டமரை நம்மளால ஏன் நீ சரியில்லைப்பா நீ இருக்கக்கூடாது அப்படின்னு நம்மளால ஏன் அவங்கள அனுப்ப முடியும். அதுக்கும் இதுக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ளாயும் நான் தான், சம்பாதிச்ச காசை எடுத்துகிட்டு போய் அந்த பொருள் வாங்குற கஸ்டமரும் நான் தான். என் கம்பெனி இருக்கக்கூடிய இந்த பவுடரை உங்கள் பாலில் கலக்கி குடிங்க, அப்படியே உங்கள் பிள்ளைங்க எல்லாம் ஸ்ட்ராங்கர் ஷார்ப்பர் ஹார்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த என் கம்பெனி ஜூஸ் எடுத்து குடிங்க, அப்படியே ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும், உங்களுக்கு சூப்பராக அப்படியே புத்துணர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி எனக்கு என்ன டவுட்னா, அந்த ப்ராடக்டோட ஓனரும் சரி இல்லை அந்த அட்வர்டைஸ் பண்ணக்கூடிய அந்த செலிபிரிட்டியும் சரி, அவங்க முதல்ல அதை ஒரு வாயை கன்சியூம் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படின்னு தான். நான் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஒரு வீடியோ அப்படி என்னென்னா, ஒரு ஹீரோயின் வந்து அவங்களோட ஆடில் வந்து ஐயோ பத்திக்கிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாஃப்ட் ட்ரிங்கோட ஆடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதே ஹீரோயின் தான் ஒரு செலிபிரிட்டியோட பர்த்டே பார்ட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, அவங்க வந்து அந்த கேக்கை கட் பண்ணி அவங்க ஊட்ட ட்ரை பண்ணாங்க. ஹீரோயின் வந்து இல்லை வேணாம் அவாய்ட் பண்ணுவாங்க, அந்த டயட்டில் இருக்கேன்னு சொல்லி அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த ஹீரோயின் அந்த ஜூஸை வந்து ஒரு வாய்ஸ் கன்சியூம் பண்ணியிருப்பாங்களா? அப்போ அவங்கள பொறுத்தவரை என்ன காசு மட்டும்தான், இதை எடுத்துகிட்டு போய் கஸ்டமர்கிட்ட சேர்த்தா அது நல்லதா கெட்டதான்றதெல்லாம் அவங்களுக்கு கவலை கிடையாது. நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் போட்டால் அந்த கம்பெனிக்காரங்களுக்கும் ஒரு செலிபிரிட்டியை வச்சு நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இழுத்தவானுங்க வந்து வாங்கிடுவானுங்க அப்படின்னு அவனுக்கு நினைப்பான். இல்லை நம்மளும் ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு செலிபிரிட்டி சொல்கிறாங்கிறதுக்காக நம்மளும் மூட்டிட்டு பல்ல இழுத்து போய் வாங்கிடுவோம் அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை நம்மளை இன்னும் எனக்கு இந்த மாதிரி பார்க்கும்போது நம்மளெல்லாம் யார், நீங்களாம் மொத்தம் இவ்வளோ தாண்டா நீ முட்டா பசங்க அப்படின்னு நினச்சிட்டு நம்ம லைஃப்பை நம்ம லீட் பண்ணிட்டு இருக்கோமா, இல்லை நம்ம வாழ்க்கை பூராவே நம்ம முட்டாளர்களாகவே வாழ்ந்துட்டு இருக்கோமோன்றது என்னோட பெரிய ஒரு திங்கிங். அண்ட் எனக்கு இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரீஸ் மேலே இருக்கக்கூட இன்னொரு பெரிய ப்ராது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம வேப்பம் பூச்சி வச்சு பல்லு தைச்சிட்டு இருப்போம், அந்த கறியை வச்சு பல்லு தைச்சிட்டு இருப்போம், உப்பு வச்சு பல்லு தைச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தை பல ஆக்கணும் அப்படின்னா புளியை வச்சோ இல்லைன்னா லெமன் தூளை காய வச்சோ இந்த தென்னை மரத்தில் இருக்க இந்த நாரை ஸ்க்ரப்பர் மாதிரி மாற்றி அதை வச்சு தைச்சு பல ஆக்குவாங்க. இந்த கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் அதை பார்த்துட்டு உள்ளே வந்துட்டு வேப்பம் குச்சிக்கு பதிலாக ப்ரெஷ்ஷை கையில் கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இந்த உப்பு கறிக்கு பதிலாக பேஸ்ட்டை கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் இந்த பாத்திரம் தேய்க்கிற நாருக்கு பதிலாக ஸ்க்ரப்பரை கொடுத்தானுங்க. அதுக்கப்புறம் லெமன் எலுமிச்சைக்கு பதிலாக 100 எலுமிச்சை கொஞ்சம் சத்து இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சோப்புன்னு சொல்லி ஒன்று கொடுத்தானுங்க. அட்வர்டைஸ் பண்ணுற ஒரு ஆடில் வந்து ஒருத்த பல்லு வலி அப்படின்னு துடிச்சாங்கன்னா பின்னாடி கம்பர் வச்சுட்டு வந்து வாய்க்குள்ள மைக்க விட்டு உங்கள் டூத் பேஸ்ட் உப்பு இருக்கா அப்படின்னு கேட்பானுங்க. அண்ட் தென் இன்னொன்று வந்துன்னா சார்கோல் மாஸ்க் அப்படின்னு சொல்லி இந்த ஃபேஸ் வாஷில் வந்து சார்கோலோட கண்டென்ட் இருக்குது, இதை போட்டிங்கன்னா மூஞ்செல்லாம் பல ஆகிடும், மூஞ்சில் கழுக்கெல்லாம் போயிடும்னு சொல்லி நம்மக்கிட்டேருந்து புடுங்கின விஷயத்தை திருப்பி நம்மக்கிட்டே விற்கிறானுங்க. அவனுங்க இதெல்லாம் இதை பார்க்கும்போது புரியல, அவனுங்கள நம்மளை முட்டாளாக்குறாங்களா இல்லை நம்ம எப்படி முட்டாள் ஆகணுன்றது எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ ஒருத்தன் அடித்து படித்து முடிச்சுட்டு ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறான் அப்படின்னா அங்கே டிஎல்னு ஒருத்தன் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். சரி அவன் டார்ச்சர்லாம் பொறுத்துக்கிட்டு ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம அடுத்த கம்பெனிக்கு போய் நம்ம ஒரு டிஎல் போஸ்டிங் உட்காரோம் அப்படின்னா
மேனேஜர் ஒருத்த வந்து டார்ச்சர் பண்ணுவான். சரி நம்ம அடுத்து பிடிச்சி அடுத்த மேனேஜர் லெவலுக்கு போகணும்னு சொல்லி ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கஷ்டப்பட்டு மேனேஜர் போஸ்ட்டில் உட்காந்து நம்ம பண்ண டார்ச்சர் தான் நம்ம கீழே இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு நல்ல மைண்ட் செட்டோட இருப்பான். ஆனால் அவனுக்கு மேலே ஜென்ரல் மேனேஜர் பிரான்ச் மேனேஜர்னு சொல்லி இருக்கவனெல்லாம் டார்ச்சர் மேலே டார்ச்சர் பண்ணி அவனுக்கு சைக்கோ ஆக்கி விட்டுவானுங்க. சரி நம்ம எங்கே போனோம் ஒருத்தர் மேலே கொஞ்சம் செய்யறானேன்னு சொல்லிட்டு நான் ஒரு அடுத்த ஜென்ரல் மேனேஜராக நான் ஒரு அடுத்த பிரான்ச் மேனேஜர் அடுத்து ஒரு 7 வருஷம் 8 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி அந்த ஒவ்வொரு போஸ்ட்டையும் தாண்டி அங்கே உட்காந்து அதுக்கு மேலே ஒருத்தர் இருப்பான் டிவிபி விபி அப்படின்னு சொல்லிட்டு. சரி எங்கே போனாலும் ஒருத்தர் நமக்கு மேலே ஒருத்தர் டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லி அல்டிமேட்டாக ஒரு டாப் பொசிஷனுக்கு நான் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு படிப்படியாக முன்னேறி ஒரு டாப் பொசிஷனில் போய் உட்காந்தா இருக்கிறதே டாப் பொசிஷனில் போய் உட்காந்துட்டு ஒரு கெத்தா இதான் இனிக்கு மேலே நான் தாண்டா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள தாத்தா உங்களுக்கு 60 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிட்டையர்மெண்ட்டை கையில் கொடுத்த வீட்டுக்கு அனுப்பிச்சிருவானுங்க. நம்ம திரும்பி பார்த்தா ஒரு 24 வயசு 25 வயசு நம்மளோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா 60 வயசு வரையும் நம்ம கரியர் போயிட்டு இருக்கோம். இதுக்கு எவ்வளோ நம்ம ஃபேமிலி கூட எவ்வளோ டைம் பண்ணியிருக்கோம், இல்லை நம்ம கூட இருக்கவங்களோட டைம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அந்த கரியர் பில்ட் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில் அடுத்தவனுக்கு பயந்து கடைசி வரை அடுத்தவனுக்கு பயந்து நம்ம லைஃபே முடிஞ்சிருக்கும். சரி போனது போகட்டும் காயங்கள் ஆறட்டும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நம்ம சம்பாதிச்ச காசை வச்சு நம்ம லைஃப்பை என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நீ அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாது உனக்கு அந்த நோய் இருக்குது இந்த நோய் இருக்குன்னு நம்ம கரியர் பில்ட் பண்ணுறன்ற காலகட்டத்தில் ஃபுல்லாக நோயை சம்பாதிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். அது போதாதுக்கு நமக்கு மேலே வேலை செய்கிறத நமக்கு மேலே போகிற ப்ரெஷரை அந்த ப்ரெஷரை வீட்டில் போட்டு வீட்டுக்கும் இல்லாத நோய் வர வச்சுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் காலம் போன காலத்தில் கடைசியில் ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுறது சம்பாதிச்ச காசு ஃபுல்லாக போயிடும். இது ஏன் நம்ம லைஃப் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி டிசைட் பண்ணுறது யார்? பிறக்கணும், ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், படித்து முடிச்சுட்டு எவனோ ஒருத்தன் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிச்சிருப்பான், அவனுக்கு போய் சேவை செய்யணும், அவனுக்கு வேலை செய்யணும், அவன் படிப்படியாக வாழ்ந்துட்டே போவான். அவன் சம்பாதிக்கிறதுலேருந்து அவன் வர ப்ராஃபிட்லேருந்து கொஞ்சம் நமக்கு சம்பளம்ன்ற பேரில் கொடுப்பான். நம்ம அது ரொம்ப பெரிய விஷயமா நினச்சிக்கிட்டு திரும்ப அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கணும். கடைசியில் ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஒரு வயசுக்கு அப்புறம் நம்ம நிறுத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மூடிட்டு நம்ம பாட்டு வேலையை பார்த்து வந்துட்டு இருக்கிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாகவே நான் நிறைய இடத்துல நம்மன்னு சொல்கிறேன் இல்லையா. ஆக்சுவலி இந்த நம்ம எல்லாரும் சேர்த்து வச்ச மாதிரி கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு ஒரு பேர் இருக்குது. அது என்ன அப்படின்னா வேறு யாரும் இல்லைங்க, மிடில் கிளாஸ் வர்க்கம். இந்த கார்ப்பரேட் வேர்ல்டு மொத்தமாக அவனுக்கு எம்ப்ளாயீஸாக இருக்கட்டும் இல்லை கஸ்டமர்ஸாக இருக்கட்டும் அவனுங்க டார்கெட் பண்ணுற ஒரு வர்க்கம் அப்படின்னா நடுத்தர வர்க்கம், மிடில் கிளாஸ் வர்க்கம். அப்படி தான் அந்த முக்கால்வாசி கம்பெனிஸே இந்த மிடில் கிளாஸை டார்கெட் பண்ணி தான் இந்த எல்லாமே மூவ் ஆகும். இன்றைக்கி வேணால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், நம்ம படிக்கும் போதோ சரி இல்லை நம்ம காலேஜ் படிக்கும் போதோ சரி நமக்கு எந்த ஒரு ஃபோன் காலோ லோன் பற்றி சம்மந்தமோ இல்லை கிரெடிட் கார்டு சம்மந்தமோ நமக்கு வராது. ஒன்ஸ் நம்ம வேலைக்கு சேர்ந்துட்டோம் அப்படின்னா நமக்கு நிறைய ஆசைகளை கொடுத்து இதெல்லாம் இருக்குப்பா இவ்வளோ ஃபெசிலிட்டிஸாக இருக்குப்பா நமக்கு ஆசையை தூண்டுவானுங்க. வந்து நம்மளை லோனில் சிக்க வச்சு கிரெடிட் கார்டை வாங்க வச்சு நம்ம இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருளை வாங்க வச்சு நம்மளை சிக்க வச்சு நம்ம சரி ஓகே இதை தாண்டி நம்ம ஃப்ரீடமாக ஒரு அந்த வேலையை விட்டுட்டு ஃப்ரீடமாக நம்மளை முன்னேறோம் அப்படின்ற ஒரு பாத்திரம் விட மாட்டானுங்க. மேலும் ஒரு இஎம்ஐ இங்கே வீடு இருக்குப்பா அங்கே இஎம்ஐ வாங்குன்னு சொல்லி நம்ம படிப்படியாக நம்மளோட சம்பளம் ஏறனால படிப்படியாக நம்மளோட ஆசைகளை சொல்லி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுதான் உனக்கு பிடிக்கும் இது மட்டும்தான் உனக்கு நமக்கு எதுவுமே பிடிக்காது. ஆக்சுவலாக நமக்கு எது பிடிக்கும் நமக்கே தெரியாது. இதுதான் உனக்கு பிடிக்கணும் அப்படின்னு நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ப வச்சு நம்ம யூஸ் பண்ணுற கேஜெட்ஸில் இருந்து நம்ம வாழக்கூடிய வாழ்வியல் இருந்து நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் இருந்து பீஸா பர்கர் அது டேஸ்ட்டாக இருக்கும் டேஸ்ட்டாக இல்லை இதுதான் கௌரவம் இதுதான் வாழ்க்கை நம்மளே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நம்ப வச்சு கடைசி வரையும் நம்மளை முட்டாளாக்கி அவங்கள யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் கார்ப்பரேட் வேர்ல்ட் பண்ணக்கூடிய ஒரு கேம். அவங்க பிஸ்னஸ் ஆகிற பிஸ்னஸ் கேம். நடுவில் இருக்க நம்ம எல்லாமே பகடை காய்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இஷ்டத்துக்கு மூவ் பண்ணி இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கிட்டு அடிமட்டத்தில் இருக்கவங்களாம் சிப்பாய்கள், பேசிக் லெவல் எம்ப்ளாயிஸாக சிப்பாய்கள், மேனேஜரியல் எக்ஸ்ட்ரானரி மேனேஜர் லெவலில் இருக்கவங்கெல்லாம் பின்னாடி செஸ்காயினுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு தளபதிகள் அந்த மாதிரி நம்மளை வச்சு அவனை வெட்டி ஜாலியாக விளையாடி கடைசி வரையும் அவனுக்கு சம்பாதிச்சுட்டு பகிரதா இருப்பானுங்க. நம்ம கடைசி வரையும் முட்டாள்களாக ஆகிட்டு அடுத்து நமக்கு ஒரு எதிர்கால சந்ததி வருவாங்க. கடைசி அவங்க இதான்ப்பா லைஃப்னா இதுதான் படி ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் சேருன்னு சொல்லி அனுப்பி விட்டுருவோம். கடைசியான ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி என்னதான் ஒரு எம்ப்ளாயி ஒரு கம்பெனிக்கு ரொம்ப எவ்வளோதான் விசுவாசமாக இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல அந்த கம்பெனிக்கே ஒரு எம்ப்ளாயி ஒரு நாய். ஆமாம் என்னப்பா பொசுக்குன்னு மரியாதை இல்லாமல் நாயின்னு சொல்லிட்டேன் அப்படின்னா இப்போ நம்ம கையிலேயே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முன்னாடி ஒரு 2 நாய் இருக்குன்னு அஷ்யூம் பண்ணிக்கோங்க. ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போட்டால் ஒரு நாய் எழுந்திரிச்சோட கீழே ஒரு பிஸ்கெட்டை எடுத்து சாப்பிடும். இன்னொரு நாய்க்கு ஒரு பிஸ்கெட்டை தூக்கி போடுறோன்னு வச்சுங்களேன். அந்த நாய் ஹேர்லேயே கேட்ச் பண்ணிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? சூப்பராக குடிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கேட்ச் பண்ணுற நாய்க்கு தான் இன்னொரு பிஸ்கெட்டை தூக்கி போடுவோம். அதுதான் நம்ம எம்ப்ளாயி. நமக்கு போகிற சம்பளம் தான் நம்ம பிஸ்கெட்.
அந்த பிஸ்கெட்டை நம்ம எப்படி எவ்வளோ நேக்காக வாங்குறோம், எவ்வளோ வித்த காட்டி வாங்குறோம், எவ்வளோ அட்ராக்ட் பண்ணி வாங்குறோன்றதை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் இருக்குது, நம்ம ப்ரமோஷன் இருக்குது. ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனி வந்து கொஞ்சம் கூட யோசிக்காம 12,000 லேபர்ஸ் அசால்ட்டாக லே ஆஃப் பண்ணி விட்டுருது. அவங்க என்ன அவங்களோட லைஃப் ஸ்டைல் என்ன ஆகும், அவனோட பின்னாடி அவனோட லைஃப் என்ன, அவங்க ஃபேமிலி என்ன ஆகும்னு சுத்தமாக யோசிக்கிறது இல்லை. அவர் கூட இருக்க அந்த கோ ஒர்க்கர்ஸும் என்னப்பா என் கூட என்னோட கோ ஒர்க்கர்ஸ் தானே அந்த 12,000 பேரும் ஏன் அவங்கள வேலையை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு யாரும் போய் கேட்க போகிறதில்ல. இதுவே நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்க ஒருத்தர் வேலையை விட்டு தூக்க நானும் போய் கேட்க போகிறதில்ல, நீங்களும் போய் கேட்க போகிறதில்ல. இவ்வளோ ஏன் நம்ம தமிழ்நாட்டிலே 3500 பேர் ஒரு தரமான கார்ப்பரேட் கம்பெனி லே ஆஃப் பண்ணாங்க. இதில் உள்ள வேலை பாதுகாப்பாக இருக்கிறவங்க யாராச்சும் எழுந்துச்சு வந்து ஏன் உங்களுக்கு தேவை முடிஞ்ச உடனே அவங்கள தூக்கி போட்டுறீங்க அப்படின்னு யாரும் கேட்க மாட்டோம். நம்மளாம் எவ்வளோ நான் உண்டு என் ஃபேமிலி உண்டு செல்ஃபிஷாக இருக்கமோ அவ்வளோக்கு நம்ம எல்லாரும் நம்ம கார்ப்பரேட் கம்பெனிஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆக்சுவலி இதுதான் என்னோட ஓவர் திங்கிங். ஆக்சுவலி இது ரியலாகவே உங்களுக்கு நான் பேசின எல்லா விஷயங்களும் கேட்டுட்டு இதெல்லாம் ஓவர் திங்கிங் மாதிரி தான் தெரியுதா, இல்லை இது ஒரு நியாயமான திங்கிங் தான், இதை நம்ம இன்னும் யோசிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? இன்கேஸ் அப்படி உங்களுக்கு நாங்கள் கரெக்டான திங்கிங் அப்படின்னு தோணுச்சுன்னா, ஏதாவது ஒரு வயசான பர்சன், வயசானவங்க இல்லை வைஸ் பர்சன் யாரெல்லாம் உங்களுக்கு இருந்தாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறதுக்கு உங்களோட ஹெல்ப் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். தென் உங்களுக்கு ஏதாவது தாட் இருக்குது, உங்களுக்கு எதை பற்றியாவது பேசணும்னு நினைக்கிறீங்க, இதை பற்றி யாராவது டிஸ்கஸ் பண்ண நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த தாட்டையோ இல்லை அந்த கான்செப்டை பற்றி கமெண்ட்டில் போடுங்க, கண்டிப்பாக போடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.